அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை நான் இன்று இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் நாம் பொருட்பாலில் 96வது அதிகாரமாக உள்ள குடிமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 951வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். குடிமை என்பதற்கு நற்குடியில் பிறந்தோரின் பண்புகள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 951வது திருக்குறளுக்கு செல்வோம். இப்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு. இப்பிறந்தார் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நாணும் ஒருங்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நடுவுநிலை தவறாமை, பழி பாவங்களுக்கு நாணுதல் ஆகிய இந்த இரண்டு பண்புகளும் நற்குடியில் பிறந்தோருக்கு மட்டுமே இயல்பாக அமையும். மற்ற குடியினருக்கு இது இயல்பாக அமையாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: நடுவுநிலை தவறாமை, பழி பாவங்களுக்கு நாணுதல் ஆகிய இந்த இரண்டு பண்புகளும் நற்குடியில் பிறந்தோருக்கு மட்டுமே இயல்பாக அமையும். மற்ற குடியினருக்கு இது இயல்பாக அமையாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.